ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய லெக் சைடு கார்டன். இந்த லெக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் லார்ஜஸ்ட் டாக் ரன் ஏரியாவை தான் நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த டாக் ரன் ஏரியாவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை ஃபீல்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த டாக் ரன் ஏரியாவும் அந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டும் எப்படி இருக்குன்ட்டு. நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய லெக் சைடு கார்டனில் டாக் ரன் ஏரியா இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த இடங்களில் உங்கள் நாய்களை, உங்கள் செல்ல பிராணிகளை விட்டு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த செல்ல பிராணிகளுக்காகவே வச்சுருக்கக்கூடிய இடம் தான் இந்த டாக் ரன் ஏரியா. இந்த இடங்களில் தண்ணி வசதிகள்லேருந்து எல்லாமே சேர்ந்தால இருக்குது. நல்ல ஒரு ஓப்பன் ஃபீல்டில் பெரிய இடமா இருக்குது இந்த லெக் சைடு கார்டனில். இந்த டாக் ரன் ஏரியா வந்து சிங்கப்பூர்லேயே பெரிய டாக் ரன் ஏரியான்னு சொல்லலாம். இது வந்து 2200 சதுர மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களுக்குள்ளால் போகிறதுக்கு 2 டைப்பான கேட் இருக்குது. மெயின் கேட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளால் போய் லாக் பண்ணி அடுத்த அந்த கேட்டை ஓப்பன் பண்ணணும். இந்த டாக் ரன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான நாயாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பயப்படக்கூடிய நாயாக இருந்ததுனாக்கி நீங்கள் உங்கள் டாகை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா கவர் பண்ணிக்கலாம். அதே போல் வேக்சின் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய டாகாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல வசதியாக இருக்குது இந்த டாக் ரன் ஏரியாவில். இந்த டாக் ரன் ஏரியாவை பொறுத்தளவில் 2 டைப்பான கேட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று அந்த பக்கத்தில் ஒன்று, இந்த பக்கத்தில் ஒன்று. ஆனால் ரெண்டுமே லிங்க்கு கிடையாது, தனித்தனியாட்டம். ஸோ குரூப் ஆட்டோ வந்தாலுமே நமக்கு தனியாக பிரித்து விட்றதுக்கு வசதியாக இருக்குது இந்த டாக் ரன் ஏரியா. தண்ணி வசதிகளும் இருக்குது. அதே போல் சுற்றி பேரிகேட் மட்டும் பண்ணாமல் அந்த இடங்களில் மரங்களையும் செடிகளையும் வச்சு கவர் பண்ணியிருக்கனால இன்னும் உங்களுக்கு அந்த ஹீட்டு வெளியே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த டாக் ரன். அதே போல் சிங்கப்பூரில் உள்ள பெரிய டாக் ரன் ஏரியான்னு சொல்லும்போது இந்த இடத்த சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. 2200 சதுர மீட்டர் சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையான பசுமை புல்வெளியோட சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தண்ணி அதே போல் கழுவுறதுக்கு வசதியாட்டு இருக்குது. சின்ன மண்மேடோடு சேர்ந்த அந்த நாய்களை உசுப்பேற்றி நல்லபடியாக விளையாடுறதுக்கு தேவை உள்ள மண்மேடோடு உள்ள இடமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடங்களுக்கு கூப்பிட்டு வரும்போது இந்த நாய்கள் வந்து அடுத்த நாய்களோட பழகுறதுக்கு ஒரு நல்ல இடமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாய்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த டாக் ரன் ஏரியாவுக்கு போயிட்டு வரும்போது. இந்த இடத்துல பார்க்கலாம், ஒரு கப்பல் வந்து அவங்க நாயை கூப்பிட்டு வந்து பந்தை தூக்கி எறிய அது ஓடி போய் எடுத்துகிட்டு வர்றது. அப்படி ஒரு நல்ல இடமாகவும் இருக்குது இந்த நாய்களை கூப்பிட்டு வந்து நம்ம விளையாடுறதுக்கும். இந்த டாக் ரன் ஏரியாவை பொறுத்தளவில் நமக்கு உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. அதே போல் மரங்களோட உள்ள இயற்கையான உள்ள அந்த தரையும் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி பேரிகேட் பண்ணியிருக்காங்க, மரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாட்டு. இதே போல் இந்த இடத்துல மண் திண்டுகளோடு வச்சுருக்காங்க. மண் திண்டுகள் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த நம்ம அந்த நாயை விட்டு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த மண் திண்டோடு இருக்கும்போது நீங்கள் ஒரு பந்தையோ தூக்கி போடும்போது அந்த நாய் மேலே எங்கேயும் ஓடிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தலை உள்ள நல்ல இடமா இருக்குது இந்த டாக் ரன் ஏரியா.
இந்த டாக் ரன் ஏரியாவை பொறுத்தளவுலே நமக்கு இந்த இடங்களில் சல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக புல் தரை மட்டும் இல்லாமல் மண் தரையும் நமக்கு இந்த இடத்துல தெரியுது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. சில இடங்களில் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, சில இடங்களில் ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அதே போல் இந்த டாக் ரன் ஏரியாவை 2ஆக பிரிச்சுருக்காங்க. 2ஆக பிரித்து அதுலேயும் நமக்கு இப்போ நம்ம நாய்கள் வந்து நம்ம நாய் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னா நம்ம தனியாக விட்டுக்கலாம். இல்லை அடுத்த நாய்கள் விளையாட விடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக விடாமல் சேர்த்து விடாமல் தனியாக விடுறதுக்கும் வசதியாக இருக்குது இந்த டாக் ரன் ஏரியா. இந்த டாக் ரன் ஏரியா வந்து சிங்கப்பூரில் உள்ள பெரிய டாக் ரன் ஏரியானையும் சொல்கிறாங்க. அதே போல் இந்த இடங்களுக்கு நீங்கள் வரும்போது மெயினாட்டு உங்கள் நாய்களுக்கு ஏற்றால, அதாவது உங்கள் செல்ல பிராணிகளுக்கு ஏற்றால உணவு, தண்ணி இதெல்லாம் கொண்டு வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நிறைய பேர் வெட் வைப்பெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஏன்னா அந்த முகத்தெல்லாம் துடைச்சி விட்றதுக்கு, அந்த வாய் ஏரியாவெல்லாம் துடைச்சி விட்றது. ஏன்னா அது ஓடிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் கீழே விழும்போது நான் பார்த்தேன் 2-3 பேர் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் நல்ல ஒரு சேஃபாக பண்ணுறாங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டாக் ரன் ஏரியா. நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளை கூப்பிட்டு வந்து விளையாடுறதுக்கு இந்த இடங்கள் ஒரு நல்ல இடமா இருக்கும். அதே போல் எங்கேயுமே டாக் ரன் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அந்த இடங்களில் உள்ள ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க. என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் என்ட்ரன்ஸில் போகும்போதே உங்களுக்கு ரீசன் கொடுத்துருப்பாங்க. அதே போல் அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ரீசனுக்காக இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி எல்லாமே தெரிஞ்சு நம்ம உள்ளே கொண்டு போகும்போது நம்ம செல்ல பிராணிகள் நல்லபடியாக விளையாடிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமாட்டம் இருக்கும் இந்த டாக் ரன் ஏரியா. இந்த இடத்துல உங்களுடைய செல்ல பிராணிகளுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உங்கள் செல்ல பிராணி ஹெல்த்தியாக இருக்கணும். அதே போல் தலையை கவர் பண்ணுறது, கடிக்காமல் இருக்க கவர் பண்ணுறது நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதே போல் ஃப்ரெண்ட்லியாக உள்ளதாக இருக்கணும். எப்போவுமே சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வேக்சின் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் எப்போவுமே இந்த இடங்களுக்கு வரும்போது உங்கள் செல்ல பிராணிகள் யூஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த இடங்களை விளையாடினதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல் ஓனர் பெர்மிஷனோட சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சில்ட்ரன் மஸ்ட் பி சூப்பர்வைஸ். நீங்கள் உங்கள் இந்த குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த டாக் ரன் ஏரியாவில் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். லெக் சைடு கார்டன்லையோ இல்லைனாக்கி சைனீஸ் கார்டன் எம்ஆர்டி ஸ்டேஷனில் இருந்தோ நீங்கள் எந்த சைட்லேருந்து நம்ம இங்கே வரலாம். நீங்கள் சைக்கிளில் வரும்போதோ இல்லைனா ஒரு ரன்னிங் வரும்போது உங்கள் செல்ல பிராணியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இடங்களில் அந்த செல்ல பிராணிக்கும் ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஃபீலிங்கை கொடுக்கலாம், ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். அந்த செல்ல பிராணியும் நல்லா உங்கள் கூட விளையாடிட்டு வர்றதை பார்க்கலாம் இந்த டாக் ரன் ஏரியாவை கூப்பிட்டு வந்தீங்கன்னா. ஸோ எப்போவுமே வரும்போது தண்ணி, அந்த டாகுக்குள்ளே தண்ணி, உணவெல்லாம் கையிலே கொண்டு வந்துங்க. அப்படி உங்கள் செல்ல பிராணியை விளையாட விட்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த லெக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய டாக் ரன் ஏரியா. இந்த டாக் ரன் ஏரியாவை சுற்றி நல்ல ஒரு மணல் மேடோட உள்ள மேடுகளெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம இந்த இடங்களில் நாய்களோட நம்ம செயினை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். இந்த இடங்கள்லாம் ஃபுல்லாகவே நல்ல நல்ல மரங்களை, பெரிய பெரிய மரங்களெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் இந்த மண் மேடு மாதிரி வச்சு, அதே போல் இந்த இடங்களில் தண்ணி நீர் ஓட போகும்போது நமக்கு இதில் ஒரு பிரிட்ஜு போல் போட்டு இப்படியெல்லாம் ஒரு நல்ல அழகான லுக்காகவும் இருக்குது இந்த இடங்களில். நாம் இப்போ நடந்து உள்ளே வந்துட்டு இருக்கக்கூடிய தான் இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டுன்னு சொல்கிறது. பட்டர்ஃப்ளை ஃபீல்டை பொறுத்த அளவில் 2 இடங்களை லிங்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். நம்ம இந்த டாக் ரன் ஏரியாவை தாண்டி வரும்போது இந்த இடங்களில் ஃபுல்லாகவே நல்ல நல்ல மரங்களெல்லாம் வச்சு ஒரு நல்ல அழகான லுக்கு இந்த இடங்களில் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த இடங்களில். நாம் இந்த டாக் ரன் பின்பக்கத்துலேயே நம்ம இந்த இடங்களில் வரும்போது கரெக்டாக அந்த ஜல்லி போட்டு நமக்கு அதுக்கு நடைபாதையும் கொடுத்துருக்குறது இன்னும் ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. நாம் இந்த இடத்த ஃபாலோ பண்ணி போனாலே இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டுக்கு போகக்கூடிய இடங்களில் என்னெல்லாம் நம்ம பார்க்கலான்னா, இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லேக் ட்ரைல்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டி நம்ம பட்டர்ஃப்ளை ஃபீல்டை பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடங்களாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டும். இந்த ஜூரோங் லேக் கார்டன் பொறுத்தளவில் 3 கார்டனை லிங்க் பண்ணுது. ஒன்று பார்த்திங்கன்னா லெக் சைடு கார்டன், 2வது வந்து ஜப்பனீஸ் கார்டன், 3வது வந்து சைனீஸ் கார்டன். இந்த 3 கார்டனையும் சேர்ந்து லிங்க் பண்ணுறது தான் ஜூரோங் லேக் கார்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல பெரிய போர்ஷன் சொல்லும்போது லெக் சைடு கார்டன் தான் பெரிய போர்ஷன்.
ரெண்டாவது சைனீஸ் கார்டனும் ஜப்பனீஸ் கார்டனும் சிமிலராக சேம் சைஸாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது. ஆனால் லெக் சைடு கார்டன் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ×2 இருக்குது. அப்படி இந்த ஜூரோங் லேக் கார்டன் ஒரு 3 கார்டனை லிங்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. ஒரே இடங்களில் நம்ம 3 கார்டனையும் பார்க்க வசதியாக இருக்குது. நல்லா சைக்கிளிங் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடங்கள், நம்ம ஃபேமிலியோட ஒரு ரன்னிங் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடங்கள், அதே போல் ஜாகிங்கு வாக்கிங்கு போயிட்டு வரைக்கு, அதே போல் குழந்தைகளோட விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடங்கள் ஒரு நல்ல இடங்கள். நாம் இப்போ உள்ளே என்ட்ராகிறது தான் இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டு. பட்டர்ஃப்ளை ஃபீல்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த லெக்ஸ் ட்ரெயில்ஸ். இந்த லெக்ஸ் ட்ரெயில்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளை ஃபீல்டு. இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பன் ஏரியா. இந்த இடங்களில் வண்ணத்து பூச்சிகளும் தட்டாம்பூச்சிகளும் இப்படிப்பட்டதெல்லாம் வர்றதுக்கு அதிகம் மட்டும் இந்த இடங்களில் செடிகளும் மரங்களும் வச்சுருக்காங்க. அதாவது பட்டர்ஃப்ளையை ஈர்க்கிறதுக்கு ஏற்றால உள்ள மரங்கள் தான் இந்த இடங்களில் அதிகமாக வச்சுருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் அந்த காளான்களெல்லாம் வளர்கிறதுக்கு வசதியாட்டு இந்த இடத்துல அந்த மரத்தை சுற்றி அந்த உரம்லாம் போட்டிருக்கக்கூடிய இடங்களில் 1-2 இடங்களில் நம்ம பார்க்கலாம், காளான்களும் பார்க்கலாம். அதே போல் இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இடம் இருக்குது. இந்த இடங்களில் நம்ம ஒரு சின்ன ஷெல்டரும் இருக்குது. இந்த இடங்களில் உள்ள எல்லா மரங்களையும் நாம் என்னென்ன மரங்கள்னு பார்க்குறதுக்கு வசதியாட்டு ஒவ்வொரு மரங்கள்லையும் நம்ம இதிலே பார்த்தா தெரியும். ஒவ்வொரு மரங்களுடைய பேரும் எந்தெந்த நாட்டிலேருந்து வந்திருக்குது, எந்தெந்த நாட்டிலெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இடத்துல இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டில் இருக்கக்கூடிய இடங்களில் வச்சுருக்கக்கூடிய இந்த மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன். அதே போல் இந்த இடங்களில் இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டை பொறுத்த அளவில் ரோபாட் மெயின்டெனன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ரோபாட் லேன் மூவர் கிராசிங் சூன். ஸோ இந்த இடங்களில் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ண வச்சுருக்கக்கூடிய அந்த ரோபாட் வந்து இந்த இடங்களில் கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நம்ம வரும்போது எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டை பொறுத்தளவில் சுற்றி இந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு ஷெல்டர் இருக்குது, உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. நம்ம சைக்கிளில் வந்தோம்னா அந்த இடங்களில் நிப்பாட்டுறதுக்கு பைசைக்கிள் பார்க்கிங்கும் இருக்குது. இல்லை நம்ம குழந்தைகளோட சைக்கிளிங் போயிட்டு வர்றதுக்கும் இந்த இடங்கள் ஒரு நல்ல இடமா இருக்குது. நல்ல ஒரு அழகான லுக்கு இந்த இடங்களில். இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டு வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னு சொல்லலாம். புற்களோட ஃபுல்லாக மரங்களையும் புல் தரையோட உள்ள நல்ல இடமா இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டு. இந்த இடங்களும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த டாக் ரன்னு அதோட சேர்ந்த இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டும் நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த லெக் சைடு கார்டனில். நாம் இதில் பார்க்கலாம், இந்த ரோபாட் தான் இந்த இடத்துல மெயின்டெனன்ஸுக்கு வச்சுருக்கக்கூடிய இந்த ரோபாட். இதுதான் அந்த இடங்களில் அந்த ரோடையும் கிராஸ் ஆகும்னு சொல்லியிருந்தது. ஸோ நீங்கள் இந்த இடங்களுக்கு வரும்போது இந்த ரோபாட்டெல்லாம் கிராஸ் ஆகும்போது பார்த்துங்க. இந்த இடத்துலையும் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இந்த இடங்களில் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நமக்கு இந்த குழந்தைகளோட வந்துட்டு போகிறதுக்கு, இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிற இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெல்டர், இது எல்லாமே இந்த இடங்களில் நல்ல இடமா இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டில். ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது லெக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் லார்ஜஸ்ட் டாக் ரன்னும் அதோடு சேர்ந்த இந்த பட்டர்ஃப்ளை ஃபீல்டு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இதுபோல் உள்ள வீடியோக்களை பார்க்குற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.